இன்றைய பாடத்தில் நாங்கள் தடைகள், கொள்ளளவிகள், தூண்டிகள் உள்ள ஒரு சுற்றுக்களில் நேரோட்ட தொடுப்பொன்றை செய்யக்கொள்ள அதனுடைய இயல்பு எவ்வாறு அமையும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக தடையை எடுத்துக்கொண்டால், தடை ஒன்று உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டுள்ள ஸ்லைடில் ஒரு சப்ளைக்கு தொடராக தொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் தடை மீது ஒரு வோல்டேஜை நாங்கள் பிரயோகிக்கொள்ள அதன் வோல்டேஜ் மின்னோட்டத்துடன் மாறுவது ஓமினுடைய விதிப்படி ஆகும். அதாவது பொதுவாக தடை ஒன்று காணப்படுமாயின் அந்த சுற்றுல ஒரு வெப்பம் அதிகரிப்பு ஒன்று ஏற்படும். அதை நாங்கள் விரயம் I²R விரயமாக கருதிலும். இது ஒரு தடைக்கான நாங்கள் வளையை வரைவோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஓமின் விதிப்படி ஒரு வளை வாரண்டால் அது y = mx படிதான் அமைஞ்சிருக்கும். அப்போ இங்கேயும் எங்களுக்கு ஒரு சப்ளையோட தடை இணைக்கப்பட்டிருக்க கொள்ளே இவ்வாறான ஒரு வளை எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்ப்போம் தூண்டி. தூண்டி என்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு வைண்டிங் காயில் நாங்கள் சொல்லுவோம். அப்போ இண்டக்டர்ஸ். அப்போ இந்த இண்டக்டர் ஒன்று அல்லது தூண்டி ஒன்று ஒரு நேரோட்ட முதலுட தொடர்நிலையில் தொடுக்கப்படும் போது அந்த தூண்டியினூடாக நேரோட்டம் பாயமாக இருந்தால் அது ஒரு இலட்சிய தூண்டியாக இருந்தால் மட்டுமன்றி எங்களால் ஒரே தடவையில மின்னோட்டத்தை உயர் பெருமானத்துக்கு மாற்றலாம். அதாவது இலட்சிய தூண்டின்னு சொன்னால் அங்கே ஒரு கொஞ்சமாவது சிறிய அளவாவது தடை பெருமானம் இருக்காது. அவ்வாறான தூண்டியல் நாங்கள் இயற்கையில அமைக்கிறது கடினம். என்னென்றால் பொதுவாக அந்த தூண்டி ஆக்கப்பட்ட கம்பிக்கான ஒரு சிறிய தடை பெருமானம் இருக்கும். எனவே இது ஒரு உயர்ந்த பட்ச பெருமானத்துக்கு நாங்க விருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்த தூண்டிய நாங்க ஒரு நேரோட்ட சுற்றுக்கு இங்க காட்டப்பட்டுள்ள மாதிரி இந்த நேரோட்ட சுற்றுக்கு தூண்டி ஒன்று இணைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த தூண்டியினால ஏற்படக்கூடிய அந்த தடையை மீறி அந்த சுற்றினூடான மின்னோட்டத்தை நாங்கள் கருதுவோமாயின் அது ஒரு உயர்ந்த பெருமானத்துக்கு விருத்தி அடைய ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுக்கும், ஒரு டைம் எடுக்கும். அதுதான் எங்களுக்கு இங்கே காட்டப்படுது. அதாவது எங்களுக்கு அந்த டைம் L/R. எல் எங்களுக்கு தெரியும் தூண்டியினுடைய எங்களுக்கு தூண்டல் திறன் L, சரியா? அதை அந்த அதனுடைய தடை பெருமானத்தால் நாங்கள் பிரிக்கக்கூடிய அந்த பெருமானத்தை நாங்கள் காலமாக கருதுறோம், சரியா? அப்ப அந்த தூண்டி உயர்ந்தபட்ச ஒரு சக்தி விருத்தி அடைய எடுக்கக்கூடிய காலம் அன்னளவாக இங்கு காட்டப்பட்டுள்ள வரைவின்படி 40 நேரம் கொண்டு எடுக்கும், சரியா? அப்ப இது நேரோட்டத்தோட இந்த தூண்டிட இயல்பை எங்களுக்கு அறிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வலை. நாங்க ஒரு நேரோட்ட சுற்றுல தூண்டி கொண்டு தொடர்நிலையில இணைப்போமாயின் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வலை இது ஒரு சார்பு வலையா காணப்படுகிறது. அடுத்தது பார்ப்போம் கொள்ளளவி. அப்ப இந்த தூண்டியை எடுத்துக்கொண்டு சொன்னால் எங்களுக்கு வோல்ட் அளவு உயர்ந்தபட்சமாகி ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் தான் மின்னோட்டம் உயர்ந்தபட்சத்தை அடையுது. ஏன் காரணம் என்றால் எங்களுக்கு தெரியும் தூண்டிக்கு ஒரு அகத்தடை காணப்படுது, சரியா? இதே எங்களுக்கு இன்னொரு விஷயம் எங்களுக்கு இதுல நாங்க தெரியணும். இங்க மின்னோட்டம் விருத்தியாவதன் மூலமாக, சரியா? மின்னோட்டம் விருத்தியாவதன் மூலமாக எங்களுக்கு தூண்டியில தூண்டப்படும் மின்னியக்க விசை
மின்னோட்ட மாறும் வீதத்துக்கு அல்லது மின்னோட்டத்தை நாங்கள் நேரத்தால பிரிக்கிற அந்த பெருமானத்துக்கு நேர் வீத சமனாக காணப்படும். இது எங்களுக்கு சொல்லும் வந்து இ நேர் வீத சமன் I இன் கீழ் T என்று சொல்லி. சரியா? அப்படி எங்களுக்கு அதை சொல்லும். நாங்கள் அடுத்தது பார்ப்போம் கொள்ளளவி. கொள்ளளவி என்று சொன்னால் பொதுவாக கொள்ளளவின்றது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் படித்த விஷயம். 2 தகடுகளாக ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த கொள்ளளவியுடைய கொள்ளளவம் C என்று சொன்னால் நான் கெப்பாசிட்டன்ஸ் என்று சொல்கிறோம். C சமன் A எப்சைலன் நாட் கீழ் D என்று சொல்கிறோம். அப்போ A என்றது அந்த குறிப்பிட்ட அந்த கொள்ளளவி ஆக்கப்பட்டுள்ள தகட்டினுடைய பரப்பளவு, D வந்து தகடுகளுக்குரிய தூரம், எப்சைலன் வந்து மின்னுலையத்தை குறிக்கும். இங்கே வந்து நாங்கள் அதை அவ்வாறான ஒரு கொள்ளளவியை நாங்கள் ஒரு சர்க்கிட்டில் பயன்படுத்தினால், உங்களுக்கு இங்கே காட்டப்பட்டுள்ளபடி சர்க்கிட்டில் பயன்படுத்தினு சொன்னால் எங்களுக்கு ஒரு கொள்ளளவி வந்து நேரோட்டத்துக்கு ஒரு முடிவிலி தடையை காட்டும். முடிவிலி தடைன்னு சொன்னால் அதாவது அங்கே அந்த கொள்ளளவிக்குழுக்கால மின்னோட்டம் வந்து பாயல் எண்ணெய்களுக்கு கருது முடிவிலி தடை. பின்னர் நாங்கள் அந்த கொள்ளளவியில் ஏற்றங்கள் சேமிக்கப்பட்டு, அதாவது நாங்கள் எப்பயுமே கொள்ளளவியில் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் 2 செயற்பாடை செஞ்சு கொள்கிறோம். அப்போ அந்த கொள்ளளவியில் ஏற்றங்கள் சேமிக்கப்படுறது எங்களுக்கு தெரியும். ஒரு கொள்ளளவி நாங்கள் சர்க்கிட்டுக்கு பயன்படுத்த கொள்ள, இந்த தொடுப்பு பயன்படுத்த கொள்ள, இந்த எங்களுக்கு கொள்ளளவி தொடுக்கப்பட்டிருந்தால் உண்மையிலே இது ஒரு முடிவிலி தடையை காட்டுது. அதே நேரம் கொள்ளளவி ஏற்றப்படாத கொள்ளளவியாக இருந்தால், அதாவது சார்ஜ் பண்ணப்படாத கொள்ளளவியாக இருந்து அதை நாங்கள் சார்ஜ் பண்ணினால்தான் இது ஃபுல்லாகும். ஏற்றப்படாத கொள்ளளவியாக இருக்கக்கொள்ளே நாங்கள் அதுக்கு நேரோட்டம் ஒன்றை கொடுக்கும் போது அந்த கொள்ளளவி இணைக்கப்பட்ட அந்த சுற்று வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு ஸ்டார்ட்ல வந்து ஷார்ட் சர்க்கிட்டாக தொழிற்படும். ஷார்ட் சர்க்கிட்டாக தொழிற்படக்கொள்ளே எங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ சப்ளை வழங்கல் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அந்த சப்ளை வோல்டேஜின் பெருமானத்துக்கு அந்த கொள்ளளவிக்கு குறுக்கான அந்த விசி வோல்டேஜ் வந்து சமனாக காணப்படும். சரியா? பின்னர் நாங்கள் அந்த சுற்றை தொடுத்தால், அந்த சுற்றை நாங்கள் தொடுத்தால், அப்போ இந்த சுவிட்ச் இங்கே உங்களுக்கு தொடுக்கப்பட்டது காட்டப்பட்டு இது. அப்போ இதில் இந்த சர்க்கிட் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் சுற்றுக்கான தடையும் அதே நேரம் கொள்ளளவு இணைக்கப்பட்டதும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தொடுப்பு செய்யப்பட்ட நேரம் கொள்ளளவி படிப்படியாக சார்ஜ் பண்ணப்பட்டு அந்த கொள்ளளவிக்கு குறுக்கையான இந்த கொள்ளளவிக்கு குறுக்கையான மின் அழுத்த வித்தியாசம், இந்த வோல்டேஜ் வந்து எங்களோட சப்ளை வோல்டேஜ் வழங்கல் வோல்டேஜுக்கு சமனாக வரும். அந்த நேரம் அந்த வோல்டேஜ் படிப்படியாக கூடும்போது, இந்த வோல்டேஜ் படிப்படியாக கூடும்போது பாயக்கூடிய மின்னோட்டம், அதாவது சர்க்கிட்ல பாயக்கூடிய மின்னோட்டம் படிப்படியாக குறைய தொடங்கும். அப்ப இங்க ஆரம்ப கட்டத்தை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் T சமன் 0 நேரத்துல கொள்ளளவு சார்ஜ் பெருமானம் 0 ஆகிக்குது. இன்னைக்கு RC 2RC 3RC சொல்லி அந்த கொள்ளளவியை நாங்கள் டைம் எடுத்துக்கொண்டோங்களே, அல்லது எங்களுக்கு செகண்ட்கள்ல ஏதாவது ஒரு நேர ஆயுதை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த கணத்துல கொள்ளளவியினுடைய சார்ஜிங், அதாவது கெப்பாசிட்டர் 0லிருந்து படிப்படியாக கூட கொள்ளே அந்த சர்க்கிட்ல இருக்கிற அந்த மேக்சிமம் மின்னோட்டம் வந்து படிப்படியாக குறைய தொடங்கும். சரியா? அந்த மின்னோட்டம் படிப்படியாக குறைய தொடங்குறது என்று சொல்லுவது வந்து அது எங்களுக்கு இந்த சமன்பாட்டால குறிப்பிடணும். அதாவது உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது I சமன் VB கீழ் R இன்டு e to the power minus T over RC. இங்க
I என்றது வந்து இந்த சுற்று, அதாவது கொள்ளளவு இணைக்கப்பட்ட சுற்றுல மின்னோட்டம் மாறக்கூடிய அந்த பெருமானம். VBன்றது வந்து எங்களோட சப்ளை வோல்டேஜ், நாங்க கொடுக்க போற இந்த வோல்டேஜ். R என்றது வந்து சுற்றின் தடை. E என்றது வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ, அதாவது அதுக்கு ஈக்குரிய எங்களுக்கு பெருமானம் இருக்குது. அப்போ அந்த ஈனுடைய பெருமானம் உங்களுக்கு இப்போ கால்குலேட்டர் பாவிச்சேன்னு சொன்னால் ஈனுடைய வேல்யூ எங்களுக்கு நேரடியாகவே பிரதியிடணும். அப்படி இல்லாட்டி நாங்கள் அந்த சார்புக்கு ஈக்கான பெருமானத்தை வந்து நாங்கள் வந்து எழுதி கொள்ளணும். அதாவது 2.718 தான் ஈனுடைய பெருமானம். அப்போ 2.781 வலு மைனஸ் டீன்றது வந்து எங்களோட டைம் மாறக்கூடியது. R இன்ட்டு சின்றது R வந்து நாங்கள் சர்க்கிட்ல உள்ள தடை பெருமானம், C வந்து அந்த நாங்கள் பயன்படுத்துகிற கொள்ளளவினுடைய கொள்ளளவு கெப்பாசிட்டன்ஸ். சரியா? அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த மாதிரி அந்த ஈக்குவேஷனை வச்சு எங்களுக்கு கொள்ளளவினுடைய மின்னோட்டத்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ நாங்கள் அந்த வோல்டேஜ் வந்து படிப்படியாக கூட கொள்ள எங்களுக்கு தெரியும். இந்த கிராஃபின் படி பார்த்தால் மின்னோட்டம் படிப்படியாக குறையுது. இதைத்தான் உங்களுக்கு இந்த விரிவில் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன். அதாவது ஜீரோ கண்டிஷன் இருக்க கொள்ள கெப்பாசிட்டன்ல வந்து சார்ஜ் ஒன்றும் இல்லை. அந்த நேரம் கெப்பாசிட்டன்ட குறுக்கான அந்த வோல்டேஜ் வந்து 0 வைக்கும். அதே நேரம் சுற்ற எடுத்துக்கொண்டால் சுற்றுட அந்த மின்னழுத்த வேறுபாடு வந்து கெப்பாசிட்டன்ட மின்னழுத்தம் வந்து 0 ஆயிக்கும். அதே நேரம் சுற்றுட மின்னழுத்தம் வந்து VBயாக இருந்தால் அந்த சர்க்கிட் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் ஷார்ட் சர்க்கிட்டாக தொழிற்படும். அதாவது முழு கரண்ட்டும் அது குழுக்கால பாயும் சர்க்கிட்ல. அந்த சந்தர்ப்பத்தில் I சமன் VBயின் கீழ் R, ஒரு தடையும் இல்லைன்னு கருதுறோம். பிறகு படிப்படியாக சார்ஜ் ஆக நாங்கள் டீட டைம் இங்கே முடிவிலி உங்களுக்கு காட்டுது. முடிவிலி என்ன அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கணம் இங்கே 3RCக்கோ ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் கெப்பாசிட்டர் அந்த கணத்துக்குரிய சார்ஜை பெற்றிருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும் அடிப்படையான மின் கணியத்தை கணிக்கிறதுக்கான சமன்பாடு Q சமன் C. அப்போ இந்த சர்க்கிட்ல நான் பயன்படுத்தக்கூடிய மின்கணியம் Qவாக இருந்தால் அந்த கொள்ளளவம் சார்ஜ் ஆகி அந்த கொள்ளளவு சார்ஜ் ஆகி அதனுடைய வேல்யூ வந்து கொள்ளளவு C இன்டூ VB, அதாவது நான் கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் சமனாயிக்கும். அந்த நான் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுறது வந்து மேக்சிமம் நிலை அடையிறது வந்து எந்த சப்ளை வோல்டேஜ் அளவுக்கு தான். அப்படி மேக்சிமம் வோல்டேஜுக்கு அந்த கெப்பாசிட்டர் அந்த சார்ஜிங்கை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் மின்னழுத்தத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அந்த கணம் சுற்று வந்து துண்டிப்பு நிலையை காட்டும். அதாவது கெப்பாசிட்டருக்கான மின்னோட்டம் போகாது, பூஜ்ஜியம் மட்டும் வரும். அப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரையிலும் ஒரு கொள்ளளவி ஃபுல்லி சார்ஜ் ஆகும் போது, அதாவது முழுமையாக சார்ஜ் ஆகும் போது அந்த கொள்ளளவை குழுக்கால பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து நிறுத்தப்படும். சரியா? அடுத்தது இன்னொரு முடிவுக்கு எங்களுக்கு வரையிலும் ஒரு கொள்ளளவி அதற்கு பிரயோகிக்கப்படும் வோல்ட் அளவுல நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ற வோல்டேஜ்ல 63.2 அடைய கொள்ளைதான் 63.2%. அதாவது மொத்த இந்த நாங்கள் கொடுக்குற சப்ளை வோல்டேஜ்ல 63.2, 100 வோல்டேஜ் கொடுத்தா 63.2 வோல்டேஜ் வரக்கொள்ளே, அல்லது பெர்சன்டேஜ் படி எத்தனை வோல்டேஜ் நாங்கள் கொடுக்குறோமோ அத்தனை வோல்டேஜ் பெர்சன்டேஜுக்கு வரக்கொள்ளே அந்த நிலையை எடுக்கிறதுக்கான காலம் வந்து ஒரு மாறிலின்னு சொல்றோம். சரியா? அந்த மாறிலி அதாவது ஒரு கொள்ளளவி அதற்கு பிரயோகிக்கப்படும் வோல்ட் அளவுல 63.2% ஏற்றப்படுவதற்கு அல்லது சார்ஜ் பண்ணுவதற்கு எடுக்கும் கால அல்லது நேரம் ஒரு மாறிலியாக காணப்படும்.
இதுக்கு வந்து நாங்க சொல்ற நேர மாறிலி, அதாவது டைம் கான்ஸ்டன்ட் சொல்றோம். சரியா? பொதுவாக நாங்க இந்த டைம் கான்ஸ்டன்ட் டி, சரியா? அப்ப இந்த டைம் இதைத்தான் உங்களுக்கு இங்க விளங்கப்படுத்திக்கிறேன். எங்களுக்கு ஆர்சி சர்க்கிட் ஒன்று நாங்க விளங்கப்படுத்த கொள்ளே எங்களோட கொள்ளளவு விசி சமன் எப்சிலன் இன்டு 1 மைனஸ் இ மைனஸ் டி ஓவர் ஆர்சி. இப்போ இந்த சமன்பாட்டை உங்களுக்கு கால்குலேஷன் பெருசா வராது. ஆனால் நீங்க இந்த நேர மாறிலி, அதாவது ஒரு கொள்ளளவி அதனுடைய 63.2% அடைகிறதுக்கான எடுக்கக்கூடிய டைம் எப்பயும் ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட், அதான் நாங்க டி டைம் கான்ஸ்டன்ட் டி சமன் ஆர்சி இது சொல்றோம். சரியா? அப்ப இந்த டி சமன் ஆர்சி அந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்க சில கணிப்புகள் எங்களுக்கு செய்யாது தேவைப்படும் ஒரு சமன்பாடு. அப்ப இந்த கொள்ளளவை எடுத்துக்கொண்டு சொன்னால் அது சார்ஜ் ஆக கொள்ளே அதை எடுக்கிற காலம் வந்து ஆர்சி டைம் ஆயிருக்கும். அதே நேரம் அது டிஸ்சார்ஜ் ஆக கொள்ளை அல்லது மின் இறக்கம் அடைய கொள்ளை எடுக்கிற காலமும் ஆர்சி பெருமானமுடையதா இருக்கும். அப்ப அந்த ஆர்சிக்கும் எங்களோட டைம் டீக்குமான ஒரு தொடர்பு இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. இது மேக்சிமம் நாங்க கொடுக்கக்கூடிய இந்த சப்ளை வோல்டேஜாக இருந்தால் இங்கே இதுதான் V0, நாங்க கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ், விசின்றது கொள்ளளவினுடைய வோல்டேஜ். அப்ப விசிக்கு நாங்க இதுல இருந்து எடுக்கப்பட்ட தொடர்பு வந்து, அதாவது இது உண்மையிலே நாங்க தொகையிட்டு தான் எடுக்க வேண்டி, இந்த வகையிட்டு தான் நாங்க இதை எடுக்க வேண்டி வரும். நீ அந்த கால்குலேஷன் பார்ட் நாங்க இங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தல. நேரடியாக நாங்கள் முடிவுக்கு வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து விசி சமன் V0 இன்டூ e to the power மைனஸ் டி ஓவர் ஆர்சி இது ஒரு சமன்பாடாகவும், டி சமன் ஆர்சி, டி சமன் ஆர்சின்றது ஒரு கொள்ளளவி அதனுடைய வோல்ட் அளவுல 63.2% ஏற்றப்படுவதற்கு எடுக்கக்கூடிய காலம். சரியா? அந்த சமன்பாடும் எங்களுக்கு பிரயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இங்க எப்பயும் ஈக்குரிய பெருமானம் வந்து 2.71 அந்த மாறிலி பெருமானமாக இருக்கும். இதுதான் நாங்க அடிப்படையாக ஒரு டிசி சர்க்கிட்ல நாங்க ஒரு கொள்ளளவிய பயன்படுத்தக்கொள்ளே அந்த கொள்ளளவியால அந்த சர்க்கிட்ல ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கும். ரைட், அடுத்தது பார்ப்போம். இப்போ டிசி சர்க்கிட் சொன்னால் நாங்கள் அதை தயாரித்து முடிச்சாச்சு. இப்போ ஏசி சர்க்கிட் ஒன்று எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் ஏசி சர்க்கிட்லேயும் இந்த தடை, கொள்ளளவி, தூண்டி அதுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இவற்றை நாங்கள் பயன்படுத்தக்கொள்ளே இவற்றால் சில விளைவுகள் அந்த சர்க்கிட்டுக்குள்ளுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுது. இப்போ இந்த மாற்றங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது நாங்கள் ஒரு ஏசி சர்க்கிட் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் தடையினூடாக ஆடலோட்டம் ஒன்று பாய்தல், அதாவது தடை நாங்கள் ஒரு ஆடலோட்ட சுற்றுண்டுக்கு ஏசி கரண்ட் சர்க்கிட் ஒன்றுக்கு நாங்கள் ஒன்றுமே பயன்படுத்தப்படல, ஒரு சாதாரண தடை ஒன்று மட்டும் இணைச்சிக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதனுடைய விளைவை ஒரு சர்க்கிட்டுக்கு நாங்கள் தடையை தொடுத்து அதை ஒரு ஒசிலோஸ்கோப்பில் நாங்கள் அவதானிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் வரும். நாங்கள் பொதுவாக சைன் வேவ் ஒன்று கிடைக்கிறேன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நான் இந்த ஆடலோட்ட சுற்றுக்கு இந்த தடையை பயன்படுத்த கொள்ளே கிடைக்கக்கூடிய உச்சபட்ச, அதாவது மின்னோட்டத்துக்கும் நான் வழங்கிய அந்த மின் அழுத்த பெருமானத்துக்கும் உள்ள வலை இங்கு காட்டப்பட்டிருக்குது. சரியா? அதாவது அலை வடிவம் எவ்வாறு மாறும், அந்த அலை வடிவம் எப்பயும் எப்படி இருக்குமென்று சொன்னால் எங்களுக்கு எப்பயும் வந்து ஒரு வீச்சம், அதாவது எங்களுக்கு இங்க வீச்சம் மாறுபட்டிருக்குது, ஆனால் ஃபேஸ் மாறுபடல அல்லது அவத்தை மாற்றம் ஒன்று இடம்பெறவில்லை. சரியா? அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க அதை காட்டுறதுக்கு எங்களுக்கு உண்மையிலே இந்த அலை வடிவத்தை நாங்க ஒரு முழு சுழற்சி இயங்கக்கூடிய கணமாக இருந்தால், அதாவது டி சமன்
0லிருந்து அது முழு சுற்றையும் மாற்றுவதற்கு 360 பாகையில் சுழல வேணும். அப்போ நாங்கள் அந்த டைமை வந்து 180 to 5 நேர ஆயிடைக்கு நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் அதனுடைய அந்த சுழற்சி கோணவேகம் ஒமேகாவாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் வோல்டேஜும் மின்னோட்டமும் சரியா அந்த சந்தர்ப்பத்தில் வோல்டேஜும் மின்னோட்டமும் வந்து ஒரே அதாவது அதனுடைய அவத்தையில மாற்றம் ஏற்படாது என்றாலும் வீச்சத்துல மாற்றம் ஏற்படும். வீச்சத்துல மாற்றம் ஏற்படும் ஆனாலும் அந்த கலைவரைபடத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் ரெண்டும் ஒரே திசையில காணப்படும். பெருமானம் மட்டும்தான் மாறுது. வீச்சம் மாறுபடுறதால பெருமானம் மாறுது. இப்ப நான் இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது இந்த ப்ளூ கலர் அரோ வந்து வி. அப்ப அந்த வின்றது வந்து நாங்க கொடுத்த அந்த வோல்டேஜ். அந்த வோல்டேஜை கொடுக்கக்கொள்ளே இந்த சர்க்கிட்ல ஏற்படக்கூடிய மின்னோட்டம் வந்து ஐ. அப்ப ஐ வந்து சிறிய கோட்டால உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. இங்க நாங்க இந்த வளைய மூலம் காட்டுறது வந்து அலைவு காட்டியின் மூலம் நாங்க பார்க்கக்கூடிய அலையினுடைய வடிவம், வேவோட டிசைன். அப்ப வேவ் வந்து எப்படிக்கும் ஒரே ஷேப்லைக்கும் வீச்சம் மட்டும் மாறுபடும், அவத்தையில மாற்றம் ஏற்பட மாட்டாது. சரியா? ஃபேஸ் ஷிஃப்ட் ஒன்று இல்லை. அதே நேரம் கலைவரைபடத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் சரியா கலைவரைபடத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் அங்க வந்து வோல்டேஜும் மின்னோட்டமும் சமகலையில் காணப்படும் சொல்றோம். பெருமானம் மாறுபடும் ஆனா ஒரே கலையில தான் இரண்டும் இருக்கும். சரியா? அதைத்தான் நாங்க இங்க பாக்குறோம். ஒரு தடையினூடாக ஆடலோட்ட மின்னோட்டம் ஒன்று பாய்ந்து செல்லும் போது நாங்க அந்த சுற்றுல ஏசி வோல்டேஜ் உயர்வாக கொள்ளை, அதாவது நாங்க ஏசி சப்ளை ஒன்று கொடுக்குறோம். அந்த சுற்றுல ஏசி வோல்டேஜ் உயர்வாகும் போது மின்னோட்டமும் உயர்வாகும். இங்க ஏசி வோல்டேஜ் உயர்வாக கொள்ளை எங்களுக்கு பார்க்கலும் ஏசி வோல்டேஜ் மேக்சிமம் அடைய கொள்ளை, அதே டைம்ல தான் மின்னோட்டமும் வந்து மேக்சிமம் அடையுது. சரியா? டைம் வந்து இந்த எக்ஸஸ் இங்க வயில வரக்கூடியது வந்து வோல்டேஜ். அப்ப அடுத்தது பார்ப்போம் என்று சொன்னால் மின்னோட்டம் உயர்வாகும் என்றாலும் அலை வடிவம் மாறாது. எங்களோட சைன் வேவ்ல வந்து ஒரு மாற்றம் இல்லை. சரியா? சைன் வேவ்ல மாற்றம் இல்லை என்றாலும் வீச்சம் மாறுபடும். வீச்சம் மாறுறதால தான் எங்களுக்கு ஒரு வேவ் உயரமானதாகவும் இன்னொரு வேவ் குட்டையானதாகவும் வந்திருக்குது. மேலும் வோல்ட் அளவோ மின்னோட்டம் என்பன சமகலையில் காணப்படும். இதுதான் உங்களுக்கு இங்க காட்டப்பட்டிருக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வியாக இந்த சுற்றை நீங்க வடிவமைச்சு அலை வரைபடம் வரைய சொன்னால் இது சைன் வேவ், அதனுடைய வடிவம் வரையப்பட வேண்டும். அதற்குரிய விளக்கம் இங்கே காட்டப்பட்ட உங்களுக்கு இந்த அலை இயக்கத்தின் மூலமாக விளங்கி இருக்கும். அதனுடைய கலை வரைபடத்தை வரைய சொன்னால் கலை வரைபடம் வந்து இந்த அம்புக்குறிகளால அதாவது ஒரே கலையில் இருப்பதை நீங்கள் காட்டி அதற்குரிய பெருமானங்களை நீங்க குறிக்க வேண்டும். அடுத்து பார்ப்போம். ஒரு ஏசி சர்க்கிட்டுக்குள்ளுக்கு நாங்க ஒரு தூண்டியினூடாக ஆடலோட்டம் பாய்ந்து செல்லுமாக இருந்தால் அங்கே என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். தூண்டி என்றால் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு இண்டக்டர். அப்ப அந்த இண்டக்டரை பொறுத்த வரையில தூண்டிக்கு ஒரு தடை, அதாவது நாங்க தூண்டல் பெருமானம் ஒன்று இருக்கும் என்று சொன்னோம். அதே நேரம் தூண்டியை எடுத்துக்கொண்டு சொன்னால் எங்களுக்கு தூண்டியோளுக்கால ஒரு மின்னோட்டம் ஆடலோட்டம் பாயும் போது அது வந்து எங்களோட சப்ளை வோல்டேஜுக்கு எதிராக ஒரு தூண்டிய வோல்டரை வந்து விருத்தி அடையும். சப்ளை வோல்டேஜுக்கு எதிராக தூண்டிய வோல்டளவு ஒன்று விருத்தி அடையும். அப்ப தூண்டிய வோல்டளவு வந்து நாங்க பொதுவா EL எடுப்போம் என்று சொன்னால் அந்த EL வந்து -L into di/dt சமனாக காணப்படும். அதாவது தூண்டிய வோல்டளவு EL சமன் -L இன் கீழ்
di/dt. அதாவது மின்னோட்ட மாறும் வீதத்துக்கும் அந்த தூண்டியினுடைய தூண்டு திறனுக்கும் சமனாக காணப்படும் எங்கட அந்த வோல்டேஜுக்கு எதிராக காணப்படக்கூடிய அந்த தூண்டிய வோல்ட் அளவு. அப்ப இங்க நாங்க தூண்டியினுடைய இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் தூண்டியினுடைய இயக்கத்துல எங்களுக்கு பொதுவாக இங்க ஃபேஸ் ஷிஃப்ட் ஒன்று நடந்துக்குது. ஃபேஸ் ஷிஃப்ட்னு சொன்னால் அந்த தூண்டியை நாங்க பயன்படுத்த கொள்ளே தூண்டிக்கு ஒரு ஆடலோட்டத்தை வழங்க கொள்ளே அதனூடாக பாயும் மின்னோட்டம் அதாவது நான் நேரத்தோட வோல்டேஜ் என்ன கொடுத்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் மேக்சிமம் அடைஞ்சி வோல்டேஜ் உச்சமாகி 90 பாகைக்கு பிறகுதான் கரண்ட் வந்து உச்சநிலையை அடையும். வோல்டேஜ் மேக்சிமம் ஆகி 90 பாகைக்கு பிற்பாடு தான் கரண்ட் வந்து உச்சநிலையை அடையும். அப்ப இங்க வந்து எங்களுக்கு ஒரு அவத்தை மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இருக்குது. அதாவது தூண்டியினூடாக ஒரு ஆடலோட்டம் பாயக்குள்ள தூண்டிக்கு குறுக்கே உள்ள வோல்டளவு VL வந்து அந்த மின்னோட்டத்திலும் பார்க்க 90 பாகையால் முந்தியுள்ளது என்று நாங்க சொல்றோம். மின்னோட்டம் 90 பாகையால் முந்தியுள்ளது. ஒரு தூண்டிக்கு ஒரு ஆடலோட்ட வோல்டளவை கொடுக்க கொள்ளே அதனூடாக பாயக்கூடிய மின்னோட்டம் அதன் வோல்டளவு உச்சமாகி அதாவது வோல்டேஜ் மேக்சிமம் அடைஞ்சி 90 பாகைக்கு பின்னராகத்தான் அந்த மின்னோட்டம் வந்து உச்சமாக ஈக்கும். அதை நாங்கள் இன்னொரு விதத்துல சொல்றேன்டால் தூண்டிக்குள்கால ஒரு ஆடலோட்டம் பாயும் போது தூண்டிக்கு குறுக்கே உள்ள வோல்டளவு VL ஓட்டத்திலும் பார்க்க 90 பாகையால் முந்திக்குது. இதை வந்து நாங்க ஒரு எங்களுக்கு தூண்டியினுடைய தூண்டல் திறன் என்றால் நாங்க அதனுடைய இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்று சொல்லுவோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அல்லது தூண்டல் தாக்கு திறன் என்று சொல்லு. அப்ப ஒரு தூண்டிக்குள்கால ஒரு ஆடலோட்டத்தை நாங்க பாய செய்யக்கூட அல்லது ஒரு ஆடலோட்ட சர்க்கிட்ல நாங்க ஒரு தூண்டியை தொடுக்கும் போது அதற்குள்ளுக்குள்ள தடை வந்து அதனுடைய தூண்டல் தாக்கு திறன்னு சொல்றோம். இப்ப நாங்க சாதாரண ஒரு தடை பயன்படுத்தினா தடை ஈன்னு சொல்லுவோம் அல்லது தடை திறன்னு சொல்றோம். இங்க தூண்டி பயன்படுத்தப்பட்டதால அதனுடைய தடை வந்து தூண்டல் தாக்கு திறன் XL. இதுதான் XL தூண்டல் தாக்கு திறன். XL சமன் ω/L. ஒமேகான்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே நாங்க இந்த இயக்கத்தையும் ஒரு முழு வட்ட இயக்கமாக பார்த்தோம். அப்ப அந்த குறிப்பிட்ட கணத்துல குறிப்பிட்ட அந்த நேரத்துல அந்த இலத்திரண்ட அசைவை நாங்க கருதினு சொன்னால் அதனுடைய சுழற்சி அல்லது கோண வேகம் தான் நாங்க ஒமேகான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க தூண்டியாக இருந்தாலும் அதை நாங்க அந்த இயக்கத்தையும் எங்களுக்கு அது மாதிரி ஒரு ஃபேஸ் டயக்ராம் மூலமாக பார்த்து கொள்ளையிலும் அந்த சந்தர்ப்பத்துல அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள கோண வேகம் தான் ஒமேகா என்று சொல்றோம். அந்த XL சமன் ω/L என்று சொன்னால் L வந்து தூண்டியின் தூண்டல் திறன் என்று சொல்றோம். ஒமேகா வந்து அலையிட கோண வேகம், L வந்து தூண்டல் திறன் தூண்டியின். இதே XL அல்லது இதே XL என்று சொன்னால் இதே XL வந்து தூண்டல் தாக்குதல் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு சமன்பாடு தான் XL சமன் 2πfL. F என்றால் இங்க அந்த அலையினுடைய மீடிரன் நாங்கள் சொல்லுவோம். அலையினுடைய மீடிரன், L வந்து தூண்டியினுடைய தூண்டல் திறன். சரியா? அப்ப தூண்டல் தாக்கு திறன் மீடிரனுக்கு நேர் வீத சமன். தூண்டல் தாக்கு திறன் மீடிரனுக்கு நேர் வீத சமன். ரெண்டுலையும் Lக்கு சமனாக காணப்படுது. ரைட். அப்ப இங்கேயும் நாங்க ஒரு தூண்டிய ஒரு ஆடலோட்ட சுற்றுல பயன்படுத்தினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அலை வரைபடத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அந்த வோல்டேஜ் உச்சமாகி 90 பாகையில தான் கரண்ட் வந்து உச்சமாகும். அப்ப கரண்ட் வந்து முன்னோக்கியதாக காணப்படும் அதை நாங்க பார்க்கிறோம். அதே நேரம் கரண்ட் வந்து முந்தி உள்ளது. இங்க வந்து நாங்க கரண்ட்டுக்கும்
வோல்டேஜுக்குமான கலை வரைபடத்தை பார்த்தேன்னு சொன்னால் இந்த கலை வரைபடம் வந்து கலை வரைபடத்துல எங்களுக்கு வந்து ஃபேஸ் ஷிஃப்டோடு காணப்படுது. சரியா? அதாவது 90 பாகையால மின்னோட்டம் வந்து முந்தியுள்ளது என்றாலும் மின்னோட்டத்தினுடைய பெருமானம் வீச்சம் வந்து குறைஞ்சிக்குது. ஐ மேக்சிமம் அடைகிற அளவு குறைஞ்சிக்குது. ஆனால் வோல்டேஜை விட 90 பாகையால முந்திக்குது. அப்ப எங்களுக்கு வந்து அதை வந்து இந்த மாதிரியான இந்த வரைபடத்தினால காட்டணும். அப்ப அலையினுடைய வடிவம் இவ்வாறு நாங்க வரைவோம் ஆசிலோஸ்கோப்ல பார்த்தால். அதே நேரம் கலை வரைபடத்தை வரைய சொன்னால் நீங்க இவ்வாறு வோல்டேஜும் மின்னோட்டமும் ஒன்று கொண்டு செங்குத்தாக 90 பாகையில ஃபேஸ் ஷிஃப்ட் அடைஞ்சிக்கிறத காட்ட வேண்டும். ரைட், அடுத்தது பார்ப்போம். ஒரு கொள்ளளவியினூடாக ஆடலோட்டம் ஒன்று பாய்ந்தால் எவ்வாறு அதனுடைய இயல்பு அமையும் என்று. கொள்ளளவி எடுத்துக்கொண்டு சொன்னால் நாங்க ஒரு கொள்ளளவியில இரு பக்கங்களுக்கு ஒரு வோல்டேஜை வழங்க கொள்ளே அதுக்குள்ளான மின்னோட்டம் பாயிரண்டு சொல்லி நாங்க இப்ப டிசி கரண்ட் பார்க்க கூடயும் நாங்க பார்த்தோம் படிப்படியாக அதிகரிச்சு அப்படி. பிறகு நாங்க இதுக்கும் நாங்க ஒரு ஆடலோட்ட சர்க்கிட்ல ஒரு கொள்ளளவியை தொடுப்பு செஞ்சோன்னு சொன்னால் இங்கேயும் எங்களுக்கு விளங்கக்கூடியதான் அளவு காட்டியில பார்த்தால் இவ்வாறு, அதாவது ஆடல் வோல்ட்டளவு வீசி வழங்கப்படும் போது அந்த வோல்ட்டளவு உச்சமாக இருப்பதற்கு 90 பாகைக்கு முன்னர் வோல்ட்டளவு மேக்சிமம் அடைய 90 பாகைக்கு முன்னரே கரண்ட் வந்து மேக்சிமம் அடையும். ஏன்னா நாங்க பார்த்தோம் ஆரம்ப கட்டத்துல ஒரு ஓப்பன் சர்க்கிட் ஆகிக்க கொள்ளே சர்க்கிட் கொள்ளளவு இணைஞ்சிக்கிற சந்தர்ப்பத்துல அது வந்து மேக்சிமம் கரண்ட்டை பாஸ் பண்ணும். அதாவது அது ஒரு குறிஞ்சுட்டாக தொழிற்படும் பார்த்தோம் டிசியில. அப்ப அதே மாதிரி இங்க ஏசி எடுத்துக்கொண்டாலும் ஏசியில் உள்ள கண்டிஷன் என்னென்றால் வோல்டேஜ் உச்சமாகிறதுக்கு 90 பாகைக்கு முன்னரே மின்னோட்டம் வந்து உச்சமாகும். அதாவது ஒரு கொள்ளளவுக்கு குறுக்கே உள்ள வோல்ட்டளவு மின்னோட்டத்துக்கு 90 பாகை பிந்தி உள்ளது. வோல்டேஜ் வந்து மின்னோட்டத்தை விடவும் 90 பாகையில பிந்திக்குதுன்னு சொல்றோம். அப்ப இங்கேயும் எங்களுக்கு இந்த நாங்க ஃபேஸ் டயக்ராம் அப்சர்வ் பண்ணினேன்னு சொன்னால் எங்களுக்கு வோல்டேஜ் 90 பாகை பிந்திய நிலையில மின்னோட்டம் காணப்படும். சரியா? அப்ப இதையும் வந்து அதே நேரம் எங்களுக்கு அதாவது நாங்க இந்த எக்ஸி, அதாவது அதனுடைய கொள்ளளவ தாக்குதிறன் எக்ஸி என்று சொன்னால் எக்ஸி கொள்ளளவ தாக்குதிறன் எக்ஸி அதற்கான சமன்பாடு வந்து 1/2πfc. அதாவது பைக்குரிய பெருமானம் ஒரு மாறிலி, எஃப் வந்து கொள்ளளவியுடைய நாங்க அந்த ஆடலோட்டத்தை வழங்க கொள்ளே அந்த சுற்றினான மீடுரன், சிஏ வந்து கொள்ளளவம். அப்ப இங்க வந்து நாங்க எக்ஸி என்று சொல்லக்கூடிய வந்து கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது கொள்ளளவு தாக்குதிறன் என்று சொல்றோம். இப்ப இதை கொண்டு எங்களுக்கு ஒரு கணித்தல்களை செஞ்சு கொள்ளும். கொள்ளளவியுடைய தாக்குதிறன் அல்லது கொள்ளளவு பெருமானம் என்பன எங்களுக்கு இது இவ்வாறான நிலையில கண்டுகொள்ள இயலும். அதே நேரம் நீங்க அவதானிச்சால் ஒரு மீடுரன் மீது கொள்ளளவு தாக்குதிறன் எவ்வாறு மாறும் என்று சொன்னால் மீடுரனுக்கும் கொள்ளளவு தாக்குதிறனுக்கும் நாங்கள் ஒரு கிராஃப் வரைஞ்சோன்னு சொன்னால் அந்த கிராஃப் வந்து எங்களுக்கு அதாவது ஒரு வளையாக குறைந்து செல்லக்கூடிய ஒரு வளையாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அதாவது அந்த மீடுரன் வந்து எப்பயும் கொள்ளளவு தாக்குதிறன் வழங்கல் மீடுரனுக்கு நேர்மாறு முறை வீதசமனாக அமையும் என்பதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளும். இன்றைய பாடத்துல நாங்க இவ்வாறான ஒரு சுருக்கத்தை பார்த்து கொண்டோம். ஒரு ஆடலோட்டம் நேரோட்ட சுற்றுக்கள்ல தடையி கொள்ளளவி தூண்டி என்பன தனித்தனியே இணைஞ்சிருக்கும் போதான அதனுடைய இயல்புகள் எவ்வாறு அமையும் என்பதை அடுத்த பாடத்துல இவை மூன்றையும் நாங்கள் ஒரு ஆடலோட்ட சுற்றுல தொடுக்கும் போது அதனுடைய இயல்பு எவ்வாறு மாறுபடும் என்பதை பார்ப்போம். நன்றி.